ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஐப்பசி பௌர்ணமியோட சிறப்புகள் மற்றும் அன்று நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் நாறுமுகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் அஞ்சல் அளவில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனிக்க எரிகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஹிந்து மதத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தோட பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் உண்டு. அதில் ஐப்பசி மாதத்தோட சிறப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம். உலகத்தின் முதல் தெய்வமாக போற்றக்கூடிய சிவபெருமான் அபிஷேக பிரியர். இவருக்கு பல வகையான அபிஷேகங்கள் செய்கிறது நம்மளுடைய மரபு. இந்த மரபில் ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம் வந்து அன்னாபிஷேகம். நம்ம சமைக்கிற சாப்பாடை வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்னா அந்த சாப்பாடு கொடுக்கறதே நமக்கு சுவாமி தான். விளைநிலங்களில் விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு அன்னதரித்திரம் ஏற்படாமல் இருப்பதற்காக பண்ணக்கூடிய இந்த அன்னாபிஷேகம். அது போக இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னாபிஷேகத்தில் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறது அப்படின்றது 1 கோடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். பொதுவாக 1 கோடி சிவலிங்கம் அப்படின்றது நம்மளால் ஒரு இடத்துல பார்க்க முடியாது. ஆனால் இந்த அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு சிவன் சுவாமிக்கு வந்து சுவாமிக்கு எல்லா அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அன்னாபிஷேகம் செஞ்சு அன்னத்தாலேயே சுவாமி அலங்காரம் பண்ணப்பட்டு அந்த காய்கறிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி மலர் மாலைகள் சாத்தி தீபாவளி நடக்கும். இந்த பூஜையை பார்க்குறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம். இதான் அந்த அன்னாபிஷேகத்தோட தனிச்சிறப்பு. 1 கோடி சிவலிங்கத்தை ஒரு சேர பார்ப்பதான் இதான் அதோட கான்செப்ட். அந்த 1 கோடி சிவலிங்கம் அப்படின்றது சுவாமி திருமேனி மீது சாத்தப்படுகிற ஒவ்வொரு பருக்கை சாதமும் சிவலிங்கமாக போற்றப்படுகிறது. இதான் இந்த அன்னாபிஷேகத்தோட தனிச்சிறப்பு. இது என்னைக்கு வரும் அப்படின்னா ஐப்பசி மாதம் பௌர்ணமி தான் நடக்கும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு சுவாமிக்கு ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் நடக்கிறதுண்டு. ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடக்கிறதுண்டு. ஐப்பசி மாத பௌர்ணமி நமக்கு என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி 4ஆம் தேதி. இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி 5ஆம் தேதி நாளைக்கு புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. இதான் வந்து பௌர்ணமியோட கணக்கு. அபிஷேகம் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு எல்லா சிவாலயங்களையும் ஒரு சேர அபிஷேகம் நடக்கும். எல்லா சிவாலயங்களையும், தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை சிவாலயங்களும் ஒரு சேர வந்து காலைல 10:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. இந்த அபிஷேகம் ஆரம்பித்து சுவாமிக்கு பால், தயிர், திரவிய பொடி, நெய், பஞ்சாமிர்தம், பல வகையான அபிஷேகங்கள்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேகம் அப்படின்றது பச்சரிசி சாதத்தால் குறைவாக வடிக்கப்பட்ட பச்சரிசி சாதத்தை ஆற வச்சு அந்த அன்னத்தை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு லிங்க திருமேனி முழுக்க அன்னத்தாலேயே மூடிடுவாங்க. அதற்கப்புறமா அந்த அன்னத்தால் மூடப்பட்ட சிவலிங்கத்திற்கு காய்கறிகள், பல வகைகள், பூமாலைகள்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணிவிட்டு அதற்கு சோடச்சோபசாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 16 வகையான தீபாரணைகள் நடக்கும். இதெல்லாம் நடந்து முடியும்போது கரெக்டாக நமக்கு வந்து 12 மணி உச்சி காலத்தில் இந்த பூஜை நடக்கும். 10:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து எல்லா அபிஷேகங்களும் முடிஞ்சு கடைசியாக அன்னாபிஷேகம். அந்த அன்னாபிஷேகம் முடிஞ்சு அந்த அன்னத்தால் சுவாமி அலங்கரிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு சோடச்சோபசாரம்லாம் முடியும் போது கரெக்டாக 12 மணி ஆகிடும். உச்சி காலத்தில் இந்த அபிஷேகம் நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறமாக சுவாமி திருமேனி மீது சாட்டப்படக்கூடிய அன்னத்தை எடுத்து பக்தர்களுக்கு விநியோகமாக கொடுப்பாங்க. அதற்கப்புறமாக மீதம் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அந்த தயிரோடு கலந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவாக கொடுத்துருவாங்க. இது அன்னாபிஷேகம் தனிச்சிறப்பு. சரி, இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பலன்கள் கிடைக்கும். அதில் குறிப்பிட்ட சில பலன்கள் அப்படின்றது வாழ்க்கை முழுவதும் நமக்கு அன்னதரித்திரம் இல்லாமல் இருக்கும். உணவுக்கு பஞ்சமே வராது. அதற்கப்புறமாக வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்திலும் இந்த நாட்டிலும் விளைச்சலுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம பார்க்கும் பொழுது சுவாமியே தான் நம்மளை படைச்சார். அவர் தான் வந்து அன்னத்தையும் படைச்சார். அவரை இந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து அந்த தரிசனம் நாம் செய்யும்போது நாம் முற்பிறவில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் இப்பிறவில் செய்த பாவங்களும் நீங்கும். அதுதான் இந்த அன்னாபிஷேகத்தோட தனிச்சிறப்பு. நம்ம நிறைய பழமொழிகள் வந்து நம்ம தாத்தா பாட்டி நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சோற்றில் இந்த அன்னாபிஷேகத்தில் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறது, கைலாயத்திலேருந்து சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு புண்ணியம். அதுதான் வந்து இந்த அன்னாபிஷேகம் தனிச்சிறப்பு. இது எல்லா நாட்களும் நடக்காது, எல்லா மாதங்களும் நடக்காது. ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் நடக்கும். அதான் இந்த ஐப்பசி பௌர்ணமியோட தனிச்சிறப்பு. சரி, இந்த பௌர்ணமி நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளால் முடிஞ்சால் வீட்டில் பூஜை பண்ணி சுவாமிக்கு வந்து ஒரு கவளம் அன்னம் வந்து உப்பு இல்லாமல் நைவேத்தியம் பண்ணலாம். அது முடியலை அப்படின்னா நீங்கள் பக்கத்துக்குடைய சிவாலயங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்லாம் சொல்லிவிட்டு கோயிலில் போய் கொடுத்தேன். இன்றைக்கி மாலை வரைக்கும் வாங்குவாங்க. நாளைக்கு காலையில் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. காலைல ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு போய் நீங்கள் ஏன்னா 10:30 அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. 8 மணிக்கு போய் கொடுத்தா வாங்கிப்பாங்க. 1 கிலோ பச்சரிசி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அவங்க சமைக்கிற சாதத்தோடு சேர்த்து இந்த அரிசியும் போட்டு சமைச்சு சுவாமிக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. நான் சுவாமிக்கு நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க. அதில் நம்மளுடைய பங்கு சிறிதேனும் இருக்கும் பொழுது நாம் செய்த பாவங்களும் நீங்கி நமக்கு வளமையான வாழ்க்கையும் வாழ்நாள் முழுமை
அனுபவிக்கணும், கண்ணதரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து சிவபெருமான் அருள்வார். இதான் அந்த அன்னாபிஷேகத்தோட தனிச்சிறப்பு. இந்த அன்னாபிஷேகம் பார்த்து அந்த அன்னாபிஷேகத்தில் நாம் பங்கெடுத்து நம் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களையும் சுவாமி கிட்ட வாங்கிக்கலாம், கேட்டு பெறலாம். நன்றி, வணக்கம். மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது வில்லங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்மளோட ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல் அதை வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணமும் வந்து நம்ம வந்து கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். இது வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி அதை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கொரியரில் போட்டு விட்றோம். நன்றி, வணக்கம்.